ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழன் காப்பி ஃபார்மில் என்னென்ன வகையான மீன்கள் இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்லாமே சொல்லிட்டு தான் வந்திருக்கேங்க. நம்ம தமிழன் காப்பி ஃபார்மில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கலர்ஸ் நிறையா இருக்குது. அல்பினோ, ஃபுல் ரெட்டு, ஃபுல் பிளாக்கு, பர்பிள் பெரி ட்ராகனு, பிளாட்டினம் ரெட் அம்போயரு, சில்லி ரெட்டு, மெட்டல் ரெட் லேஸு, என்ன சொல்ல வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ ப்ளூ, ஃபுல் ப்ளூ, ஒயிட் அல்பினோ, இன்னும் ரெட் ரோஸு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு எம்ரால்டு க்ரீனு, இல்லை கோயிலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் இயர் கிங் கோய். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே இப்போது நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சேல் பண்ணுறதில் ஃபாலோ பண்ணுறோங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கிறதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ நான் ஒரு மிக்சடு கப்பியாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற ஃபிஷ்ஷோட அந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச மாதிரியோ, ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அது ஃபுல் குவாலிட்டினா கலர் மட்டும் குவாலிட்டி இல்லை, சைஸுமே குவாலிட்டியாக இருக்கணும். சின்ன சைஸ் கொடுக்கறதுக்கு நான் விரும்பலைங்க. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ப்ரீடிங் பேராக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ ப்ரீடிங் பேர் அப்படிங்கும்போது தான் நீங்கள் கொண்டு போனதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குட்டி போடும். ஸோ குட்டி போட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹாப்பினஸ்ஸே தனி. இதே நீங்கள் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு போகிறீங்க, ஒரு மாதம் 2 மாதம் உங்கள் ஃபிஷ்ஷு வீட்டில் குட்டி போடாமல் இருக்குது அப்படின்னா உங்களோட மனநிலைமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சலாக தான் இருக்கும். ஸோ அந்த எரிச்சலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொண்டு வர நான் விரும்பலை. ஸோ அப்படி ஒரு வேளை நான் கொடுக்குற ஃபிஷ் உங்களுக்கு 2 மாதம் வரைக்குமே குட்டி போடாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ தயவு செஞ்சு அந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஒரு மனப்பாங்கில் நீங்கள் இருக்க வேண்டாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் அதை நான் ஃபாலோ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரோ அல்லது எஸ்டி கொரியரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கேன். ஸோ அப்படி ஒரு வேளை நான் வரும்போது உங்களுக்கு ஃபிஷ் டெட்டாக இருக்குது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இனிமேல் இருக்குது அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு இருக்கேன், உங்களுக்கு அதை ரீஃபண்டாவோ அல்லது ரீப்ளேஸ்மெண்ட்டாவோ கொடுக்கலாமான்னு இருக்கேன். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த கொரியர் சார்ஜ் எதுவும் பே பண்ண வேண்டாம். நான் கொரியர் சார்ஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரீப்ளேஸ்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. நம்ம தமிழன் காப்பி ஃபார்ம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேம் ஃபஸ்ட்டாக இருக்குங்க. எக்ஸாம் எப்படின்னா ஒரு கப்பி ஃபிஷ் ஃபார்ம்னோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கப்பி ஃபார்ம்னோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா, அதாவது கப்பி ஃபார்ம் இன் ஈரோடு அந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட தமிழன் கப்பி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து இருக்குங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குவாலிட்டிக்கு கிடைச்ச ஒரு பலனாக நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஊக்குவிச்ச எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா மேலும் இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸை உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே இன்ஸ்டாகிராம் நண்பர்களாக இருந்தால் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.